ஆரஞ்சு தோட்டத்தில் போயிட்டு ஒரு பை நிறையா ஆரஞ்சை திருடிட்டு எங்கேயாவது தனியாக உட்காந்து பங்கு போடலான்னு திட்டம் போட்டாங்களாம். ஏற்கனவே சொல்லியிருந்தா தெரியலன்னா திருப்பி கேட்டுக்கோங்க. ரைட், ஓகே. திருடி கொண்டு பக்கத்து எங்கேயாவது போய் உட்காந்து பங்கு போடலான்னு சொல்லிட்டு போனாங்களாம். போகும்போது ஒருத்தன் சொன்னானா, பக்கத்தில் ஒரு கல்லறை தோட்டம் இருக்குது, யாரும் வரமாட்டாங்க, அங்கே போய் உட்காந்து பங்கு போடலான்னு சொல்லிட்டு ஏறி குதிச்சு, கேட் வழியாக ஏறி குதிச்சு கல்லறை தோட்டத்துக்கு போகிறாங்க. போகிற வழியில் பையில் இருந்த 2 ஆரஞ்சு பழம் கீழே விழுந்துடுச்சு. இங்கே கேட்டுக்கிட்ட. ஆனால் கண்டுக்கலை, ஏன்னா நமக்கு தான் பை நிறைய இருக்கே. வந்துட்டு பங்கு போட்டுட்ருக்காங்க. உனக்கு ஒன்று எனக்கு ஒன்று. இதை அந்த கல்லறை தோட்ட வழியாக போன ஒரு குடியார, என்னடா உள்ள சத்தம் கேட்குது, அது என்ன சத்தம் கேட்குது, உனக்கு ஒன்று எனக்கு ஒன்று. ஓடி போனானா பாஸ்டர்கிட்ட. பாஸ்டர், அந்த ப்ரீஸ்ட்கிட்ட போயிட்டு, ப்ரீஸ்ட் அங்கே ஏதோ நடந்துகிட்ருக்கு, தேவனும் சாத்தானும் பங்கு போட்டுக்கிட்டு இருக்காங்க, நீங்கள் வந்து கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்தாங்களாம். வந்து பார்க்கும்போது அங்கே என்ன சத்தம் கேட்டுட்ருக்கு, திடீர்னு சத்தம் அப்படியே நின்றுச்சு. நின்றுட்டு அங்கே ஒருத்தர் சொன்னாலா, கேட்டில் 2 இருக்குது, அது யாருக்கு அப்படின்னு. அப்போது போதகர் அடித்து விரண்டு ஓடினாரா. ஓடி சொன்னாரா, நான் இன்னும் சாகலை ஆண்டவரே, இனிமேல் நான் உமக்கு உண்மையாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த மாதிரி ஒரு திகிலான நேரம் வரும்பொழுது மாத்திரம்தான் உண்மை என்பதை குறித்து யோசிக்கிறோம். தேவன் நம்மை எதற்கு உண்டாக்கினார், எதற்கு சிருஷ்டித்தார், எதற்கு இத்தனை ஆண்டுகள் நம்மை பாதுகாத்து வந்தார், இவ்வளவாய் நம்மை பராமரித்து வந்தார் என்பதை எல்லாம் மறந்துவிட்டு, சூழ்நிலைகள் சாதகமாய் இல்லாத போது தேவனிடத்தில் நம்மை அர்ப்பணிப்பதற்கு அப்போதான் தொடங்கவே செய்கிறோம். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? அது எனக்கு நல்லா போயிட்டு இருக்கிற வரைக்கும் எனக்கு ஆண்டவர் தெரியறதில்லை, எனக்கு நல்லா போயிட்டு இருக்கிற வரைக்கும் என் ஆண்டவரை குறித்து அதிகம் நான் கவலைப்படுகிறதில்லை, என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் எப்படி சென்று கொண்டிருக்கிறேன் என்பதை கூட நான் யோசிக்கிறதில்லை. ஆனால் பிரச்சனை வரும்பொழுது நான் முதலிடத்தில் கேட்கிறது, ஆண்டவரே ஏன் எனக்கு இந்த பிரச்சனை, ஏன் எனக்கு இந்த போராட்டம். ஓகே, என்னோட கூட ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 1வது அதிகாரத்திற்கு நேராக ஒரு வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 1வது அதிகாரம் 19வது வசனம். யாராவது ஒரு வாசிங்களேன். நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். பல நேரங்களிலே நமக்கு எழும்புகிற கேள்வி என்ன தெரியுமா, நான் நல்லா தானே இருக்கேன், நான் நன்மையானதை செய்து கொண்டிருக்கிறேனே, நான் புசித்து கொண்டு தான் இருக்கிறேன், நன்றாய் உடுத்தி கொண்டு தான் இருக்கேன், எனக்கு தேவையானதெல்லாம் ஆண்டவர் பண்ணிட்டு தான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனால் கேள்வி ஒன்று, நன்மையானதை செய்து கர்த்தர் வாழ்க்கையில் செய்து கொண்டு இருக்கிறாரா? பின்ன ஏன் இன்னும் குறைவு? பின்னும் ஏன் உன்னுடைய வாழ்க்கையில அழுகை? பின்னும் ஏன் உன்னுடைய வாழ்க்கையில இத்தனை கேள்விகள்? தேவன் நன்மையானதை தருகிற தேவன் அல்லவா? இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். அதான வேதம் சொல்லுது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம். அப்படி இருக்கும் பொழுது ஏன் என்னுடைய வாழ்க்கையில் பல நேரங்களில் என்னுடைய வியாதியை குறித்தோ அல்லது என்னுடைய பலவீனங்களை குறித்தோ இல்லை என்னுடைய குறைகளை குறித்து நான் புலம்பிக் கொண்டிருக்கிறேன்? ஒன்று மாத்திரம் நான் யோசித்து பார்க்கணும், நன்மையானதை, தேசத்தின் நன்மையானதை நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேனா? அனுபவிக்கிறேன், ஆனால் அது நன்மையான ஒன்றா? Am I experiencing the best of this earth? ஏதோ ஒன்றை நான் அனுபவித்துக் கொண்டுதான் இருக்கிறேன், ஆனால் சிறந்ததை தருவது தானே என் ஆண்டவருக்கு பிரியம், சிறந்ததை செய்வது மாத்திரம் தானே என் ஆண்டவருக்கு பிரியம். அப்படி இருக்கிற பட்சத்தில் ஏன் என்னால் நன்மையானதை பெற முடியவில்லை? இந்த நன்மையானதை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு எது என் வாழ்க்கையில தடையா இருக்கிறது என்பதை தான் இந்த காலையில நம்ம பார்க்க போகிறோம். நமக்கு தெரியும், ஆனால் அறியாமையில் சில நேரங்கள் அதை நம்ம கண்டுக்கிறதில்ல. அந்த ஏரியாஸை பல 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 காரியங்கள் நாம் அறிந்திருக்கிறோம். கிறிஸ்தவர்களாய் இத்தனை வருடம் சபை விசுவாசிகளாய் பல காரியங்களை நாம் கற்று தெரிந்திருக்கிறோம். ஆனால் அதை கண்டு கொள்ளாததினால்தான் இன்னைக்கு நாம் நன்மையானதை புசிக்க முடியாதபடிக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சரி, நான் நான் 3 முக்கியமான காரியங்களை மாத்திரம் சொல்லிவிட்டு முடித்து விடலாம் என்று ஆசைப்படுகிறேன். நான் கிறிஸ்துவுக்குள் எப்படி இருக்கிறேன் என்பதை இந்த அதிகாரம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அது மாத்திரமல்ல, நான் கிறிஸ்துவுக்குள் எப்படி இருக்கிறேன் என்பதை மாத்திரமல்ல, நான் கிறிஸ்துவுக்குள் யாராய் இருக்கிறேன் என்பதையும் தெளிவுபடுத்துகிறது இந்த அதிகாரம். 3வது, நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன் என்பதையும் இந்த அதிகாரம் தெளிவுபடுத்துகிறது. அதற்கு நான் செய்ய வேண்டிய காரியத்தையும் இந்த 19 வசனங்கள் நமக்கு சொல்லித்தர போகிறது. சரி, முதலாவது காரியம், who am I in Christ? கிறிஸ்துவுக்குள் நான் யார் என்பதை பார்ப்போம். 2வது வசனத்தை வாசிக்கலாம். 2வது 3வது வசனங்கள்.
கர்த்தர் பேசுகிறார், நான் பிள்ளைகளை வளர்த்து ஆதரித்தேன், கலகம் பண்ணினார்கள். மாடு தன் எஜமானனையும் இஸ்ரவேலோ அறிவில்லாமலும். அடுத்த வசனம், இருக்கிறார்கள். கர்த்தரை விட்டு இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு கோபம் உண்டாக்கி பின்வாங்கி போனார்கள். 3 முக்கியமான காரியங்கள், 2, 3, 4 வசனங்கள். நம்பர் 1, நான் பிள்ளைகளை வளர்த்து ஆதரித்தேன். நாம் தேவனுடைய பிள்ளைகள். ஆண்டவர் அதை டிக்ளேர் பண்றார். நான் பிள்ளைகளை வளர்த்து ஆதரித்தேன். பிள்ளைகளை வளர்த்தது மாத்திரமல்ல, என்னை ஆதரித்ததும் அவர்தான். கலாத்தியர் புஸ்தகத்தில், கலாத்தியர் 4வது அதிகாரத்தில் பவுல் சொல்லும்போது இப்படி சொல்லுகிறான், நான் காலம் நிறைவேறின பொழுது, 5வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். காலம் நிறைவேறின பொழுது ஸ்திரீனிடத்திற்கு பிறந்தவரும் நியாய பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய நம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். மேலும் நீங்கள் புத்திரராகிறபடியினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். ஆகையால் இனி நீ அடிமையாயிராமல், எப்படி இருக்கிறோமா? எப்படி இருக்கிறோம்? சத்தமா சொல்லாமே. இனி நான் அடிமை அல்ல, கிறிஸ்துவின் ஆவியை தேவன் எனக்கு தந்து என்னை அப்பா பிதாவை என்று கூப்பிடத்தக்கதாய் புத்திர சுவிகாரத்தின் ஆவி எனக்கு தந்திருக்கிறார். இனி நான் அடிமை இல்லை, எப்படி இருக்கேன்? புத்திரனாய் இருக்கிறேன். ஏசாயாவை தான் சொல்ல, பிள்ளைகள். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் தேவன் சொல்லும்போது, ஏன் நான் பிள்ளைகளை வளர்த்து ஆதரித்தேன். கர்த்தரால் வளர்க்கப்பட்ட நாம், கர்த்தரால் ஆதரிக்கப்பட்ட நாம், கர்த்தரால் நன்மைகளை பெற்ற நாம் என்ன எப்படி இருக்குதா? அவர்களோ என்ன பண்றாங்களா? அவர்களோ எனக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்கள். பல நேரத்தில் கர்த்தருக்கு விரோதமாய் கலகம் பண்ணுகிறதை நாம் அறியாமல் இருக்கிறோம். என்னுடைய பல வழிகள் தேவனுக்கு விரோதமாய் இருக்கிறது. என்னை வளர்த்து ஆதரித்த என் ஆண்டவருக்கு காட்சிக்கு நான் நன்றாகத்தான் இருக்கிறேன். பார்க்கிறவர்கள் என்னை விசுவாசி என்று பெருமையாய் சொல்லிக் கொள்ளலாம். பல நேரங்களில் நன்றாக ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் என் தேவனுக்கு விரோதமாய் நான் கலகம் பண்ணி கொண்டிருக்கிறதை என் தேவன் மாத்திரம் அறிந்திருக்கிறார். நான் பிள்ளைகளை வளர்த்து ஆதரித்தேன், அவர்களோ எனக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்கள். சரி, அடுத்தது என்ன சொல்றாரு? மாடு தன் எஜமானனையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னணியும் அறியும், இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாத சூழ்நிலை. பல நேரங்களில் my people are without understanding அப்படின்னு போட்டிருக்க. many times, பல நேரங்களிலே உணர்வில்லாமல் போய்விடுகிறோம். தேவனுக்கு பிரியமில்லாத வழியிலே, தேவன் விரும்பாத வழியிலே தைரியமாய் துணிகரமாய் சென்று கொண்டிருக்கிறோம். உணர்வில்லாமல், மனசாட்சி மழுங்கின நாட்கள். முதல்ல செய்யும்போது பாவமாய் தோன்றும், அதுக்கப்புறம் கொஞ்சம் மேனேஜபிளாக தோணும், அதுக்கப்புறம் உணர்வில்லாமல். இஸ்ரவேல் மக்கள் செஞ்சது அதான். ஒருவருக்கு ஆரம்பித்தார்கள், தேவனுக்கு விரோதமாய் கலகம் பண்ண ஆரம்பித்தார்கள். தேவனை விட்டு விலகினதை கூட அறிந்து கொள்ளாமல் உணர்வில்லாமல் போனார். எத்தனை பேருக்கு சிம்சோனுடைய வாழ்க்கை தெரியும்? தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட சிம்சோன், தேவனால் உபயோகிக்கப்பட்ட சிம்சோன், தேவன் தன்னை விட்டு விலகினதை அறியாதிருந்தான். many times we feel that I am so mighty. என்னுடைய ஒரு குறிப்பிட்ட காலத்திலே கர்த்தர் எனக்கு தந்த வல்லமை, கர்த்தர் என்னை உபயோகப்படுத்துகிறதை மறந்துவிட்டு நான் என்று என்னை நிறுத்தும் பொழுது கர்த்தர் விலகி விடுகிறதை உணராமல் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். many times this is happening in our lives. We don't feel that God has already left us. The Spirit of God has already moved from us. தேவன் என்னை விட்டு விலகினதை உணர்கிறதில்லை. என் ஜனம் மாடும் எஜமானனையும் கழுதைய ஆண்டவனின் முன்னணியும் அறியும், இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் உணர்வில்லாமல். அது மாத்திரம் இல்லை, அடுத்த 4வது வசனம், கர்த்தரை விட்டு இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு என்ன பண்ணாங்களா? கோபம் உண்டாக்கினார்கள், பின்வாங்கி போனார்கள். தெரியாது, ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் இடறுகிறது சில நேரங்களில் தெரியாது.
எப்படி போகிறோங்கிறது தெரியாது. கடைசியில் போய்ட்டு டீவியேஷன், மிஸ்ஸிங் த மார்க்னு சொல்லுவாங்க சின்னுக்கு. லைட் டீவியேஷன், ஆரம்பம் சின்ன ஒரு டீவியேஷன் தான். கடைசியில் போய் எங்கே போய் நிற்போன்னு தெரியாது. அன்னைக்கு யோசிப்போம், ஐயோ இஸ்ரவேலோ கோபம் உண்டாக்கி பின்வாங்கி போனார்களாம் கர்த்தரை விட்டு. சரி, இதுதான் அவர்கள் தேவனோடு இருந்த அந்த உறவாக இருந்துச்சு. அதான் சொல்கிறாரு, நீ மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் அண்ணி நான் உன்னை நான் வளர்த்து ஆதரித்தேன், உனக்காக யாவற்றையும் நான் செய்தேன், உன்னை நிறை வயது வரை தாங்குவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணி. நீங்கள் இப்போ அவர்களை நடத்தி வந்த வழிகள்லாம் பார்த்தீங்கன்னா, எத்தனை தான் புலம்புனாலும், எத்தனை தான் இருந்தா தேவனுக்கு விரோதமாய் பேசினாலும் அவர்களுக்குரியவைகளை கொடுத்து அவர்களை பாதுகாத்து, பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் அவர்களை சேதப்படுத்தாதபடிக்கு அழகாய் பாதுகாத்த வந்த ஆண்டவர் அவரை விட்டு அவருக்கு கோபம் உண்டாக்கி பின்வாங்கி போனார்களாம். சரி, இதனால என்ன நடந்துச்சு? வாசிங்களேன் 5வது வசனத்திலிருந்து 9வது வசனம் வரைக்கும். உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் அதிலே சுகமே இல்லை. அது காயமும் வீக்கமும் நொடிக்கிற ரணமும் உள்ளது. அது சீர்திருத்தப்படாமலும் கட்டப்படாமலும் எண்ணெயினால் ஆற்றப்படாமலும் இருக்கிறது. உங்கள் தேசம் பாழா இருக்கிறது. உங்கள் பட்டணங்கள் அக்கினியினால் சுட்டரிக்கப்பட்டது. உங்கள் நாட்டை அந்நியர் உங்கள் கண்களுக்கு முன்பாக பட்சிக்கிறார்கள். அது அந்நியரால் கவிழ்க்கப்பட்ட பால் தேசம் போல் இருக்கிறது. சீயோன் குமாரத்தி திராட்சை தோட்டத்தில் உள்ள ஒரு குச்சி போலவும் வெள்ளரி தோட்டத்தில் உள்ள ஒரு குடிசை போலவும் போடப்பட்ட ஒரு பட்டணம் போலவும் மீந்திருக்கிறார். சேனைகளின் கர்த்தர் நமக்கு கொஞ்சம் மீதியை வைக்காதிருந்தார், ஆனால் நாம் சோதோமை போலாகி கொமோராவுக்கு ஒத்திருப்போம். ஹல்லேலூயா. அடுத்த 5 வசனங்கள் நம்மை மிகவும் எச்சரிக்கக்கூடிய ஒரு வசனமாய், நம்முடைய ஆவிக்குரிய நிலைமையை தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு வசனமாய் இருக்கிறது. 5வது வசனம் இப்படி சொல்லுது, தலையெல்லாம் வியாதியும் இருதயமெல்லாம் பலட்சியமாய் இருக்கிறது. நீ தேவனை விட்டு விலகினதினாலே, தேவனை விட்டு பின்வாங்கி போனதினாலே, உன்னுடைய உணர்வில்லாத சூழ்நிலையினாலே your heads are injured. உன்னுடைய தலைகள் எல்லாம் எப்படி இருக்கா? வியாதியும். அது மாத்திரம் இல்லை, இருதயம் பலட்சியம். எத்தனை பேருக்கு தெரியும்? பலட்சியம்னா பலவீனமாய். இங்கிலீஷில் அழகாக போட்டுக்கிட்டு afflicted, பாதிக்கப்பட்டு, அல்லல் படுத்தப்பட்டு. சில நேரங்களில் புலம்பிகிட்டு இருக்கோமே, எனக்குள்ள ஒரு சமாதானமே இல்லையே, எனக்குள்ளே இருதயமெல்லாம் பலட்சியமாக இருக்கிறது, அல்லல் பட்டு கொண்டு இருக்கிறது, அவதிப்பட்டு கொண்டு இருக்கிறது. இட் வாஸ் அஃப்ளிக்டட். நான் பிள்ளையை வளர்த்து ஆதரித்து, இன்னைக்கு பிள்ளை என்ன பண்ணிட்டு இருக்கு? he cries for his children. தன்னுடைய பிள்ளைகளுக்காய் அழுது கொண்டு இருக்கிறார். இப்போ ஏன் இவ்வளவு அவர் சொல்லுறதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, எவ்வளவா என் ஆண்டவர் என் மீது கரிசனை உள்ள ஆண்டவர், எவ்வளவா என்னை அணுவணுவாய் என்னை கண்ணோக்கி பார்க்கிற ஆண்டவர், அணுவணுவாய் என்னை அறிந்திருக்கிற ஆண்டவர். வேதம் சொல்லுகிறது, உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும். அதில் என்ன இல்லையா? பிள்ளை நன்றாகத்தான் இருக்கிறான், அவனுடைய சுகமில்லை. பார்ப்பதற்கு அழகாய் தான் இருக்கிறான், அவனுடைய சுகமில்லை. ஒருவேளை இயேசு அந்த அத்தி மரத்தை பார்க்கும் பொழுது பார்ப்பதற்கு பச்சையாக இருந்ததுதான் அத்தி மரம். நான் பக்கத்தில் போய் பார்த்தா என்ன இல்லை? இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான். பார்ப்பதற்கு நன்றாக இருக்கிறான், ஆனால் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை அங்கே என்ன இல்லை? சுகமே இல்லை. இன்னொன்று சொல்லுது, அதன் காயமும் வீக்கமும் நொதிக்கிற ரெண்ணமும் உள்ளதாக இருக்கிறது. யாருக்கு தெரியும்? பக்கத்தில் போய் கேட்டு பார்த்தா தெரியும். ஒவ்வொருத்தரையாக கூப்பிட்டு நீங்கள் கவுன்சில் பண்ணிங்கன்னா தெரியும் உள்ளே இருக்கிற வேதனைகள். நொதித்து கொண்டிருக்கிற, அதாவது ஆற்றப்படாமல் சீல் பிதுக்கப்படாத சூழ்நிலைகள். யாரிடத்தில் போய் நான் அழுவேன் என்று சொல்லக்கூட தெரியாத நிலையில் இருக்கிற சூழ்நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருப்போம். பல நேரங்களில் நான் பிள்ளையை வளர்த்து ஆதரித்தேன், தேவனை விட்டு பின்வாங்கி ஒருவேளை உணர்வில்லாமல் இருப்போம் என்று சொன்னால் என்னுடைய நிலைமையும் இப்படித்தான் இருக்குமோ என்று நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அது சீல் பிதுக்கப்படாமலும் கட்டப்படாமலும் எண்ணெயினால் ஆற்றப்படாமலும் இருக்கிறது. தொடர்ந்து அந்த அடுத்த 2 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், என் ஆவிக்குரிய நிலைமை என்ன, நான் எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். பார்ப்பதற்கு அழகாக இருக்கிறேன்,
பார்ப்பதற்கு மிக அழகாக இருந்ததாம். என் ஆண்டவர் அருகில் வந்து கனி இருக்குமா என்று பார்த்தாராம். என்ன இருந்துச்சா? என்ன இருந்துச்சாங்க? ஒன்றுமில்லை. ஏமாற்றம். ஆண்டவர் உன்னை பார்த்ததும் உன் அருகில் வரும்பொழுது அவர் உன்னை குறித்து சந்தோஷப்பட முடியுமா அல்லது ஏமாற்றம் அடைய முடியுமா? நான் பிள்ளையை வளர்த்து ஆதரித்தேன். சரி, I want to get into the third position. மூன்றாவது நிலை. நான் உணர்வில்லாதவனாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய நிலைமை இப்படி இருக்கிறது. மாறாக நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன் தெரியுமா? என்னுடையவைகளை யாரும் அறிந்து கொள்ளக்கூடாது என்பதற்காக நான் சில காரியங்களை செய்கிறேன். யாரும் என்னை பற்றி பேசிடக்கூடாது, யாரும் என்னை குறை சொல்லிடக்கூடாது, யாருக்காக என்னுடைய வாழ்க்கை தெரிந்துவிடக்கூடாது என்று சொல்லி சில காரியங்களை செய்து கொண்டிருக்கிறேன். வாசிங்களேன் 11 முதல் 15 வரைக்கும். ஆட்டுக்குட்டிகள் கடாக்களுடைய இரத்தத்தின் மேல் எனக்கு பிரியமில்லை. நீங்கள் என் சந்நிதியில் வரும்போது என் பிரகாரங்களை இப்படி மிதிக்க வேண்டும் என்று உங்களிடத்தில் கேட்டது யார்? இனி வீண் காணிக்கைகளை கொண்டு வர வேண்டாம். தூபம் காட்டுதல் எனக்கு அருவருப்பாய் இருக்கிறது. நீங்கள் அக்கிரமத்தோட ஆசிரிக்கிற மாத பிறப்பையும் ஓய்வு நாளையும் சபை கூட்டத்தையும் நான் இனி சகிக்க மாட்டேன். உங்கள் மாத பிறப்புகளையும் உங்கள் பண்டிகைகளையும் என் ஆத்மா வெறுக்கிறது. அவைகள் எனக்கு வருத்தமாய் இருக்கிறது. அவைகளை சுமந்து இழைத்து போனேன். நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும் என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன். நீங்கள் மிகுதியா ஜெபம் பண்ணினாலும் கேளேன். உங்கள் கைகள் இரத்தத்தினால் நிறைந்திருக்கிறது. போதுமானது. நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன் தெரியுமா? என்னுடைய நிலைமை யாருக்கும் தெரியக்கூடாது என்பதற்காக I'm living a hypocritic life. ஒரு மாய்மாலமான ஒரு வாழ்க்கை வாழுகிறேன். யாருக்கும் தெரியக்கூடாது என்பதற்காக நான் என்ன செய்கிறேன்? என் பலிகளை கொண்டு வந்து பலிபீடத்தில் வைக்கிறேன். என் காணிக்கைகளினாலே நான் சபையை அலங்கரிக்க ஆசைப்படுகிறேன். பல நேரங்கள் நான் கர்த்தருக்கு கொடுத்தா அல்ல கர்த்தருக்காக போய் நின்றுட்டேன் அப்படின்னா, முன்னால போய் நின்றுட்டேன் அப்படின்னா என்னை பற்றி யாருக்கும் தெரியாது என்று சொல்லி ஒரு மாய்மாலமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கும். The verse was very clear. இதை நான் வாசிக்கும் பொழுது எந்தளவா என் ஆண்டவர் என்னை நேசித்திருப்பார் என்று சொன்னால் இவ்வளோ தூரத்திற்கு என் மேலே இவ்வளோ கரிசனை உள்ளவராக இருந்திருப்பார். பாருங்க, அவர் சொல்றாரு, இதெல்லாம் என்னத்திற்கு? What are they to me? I have more than enough. அவர் சொல்லுகிறார், நீர் என் சந்நிதியில் வரும்பொழுது என் பிரகாரங்களை இப்படி மிதிக்க வேண்டும் என்னிடத்தில் கேட்டது யார்? பல நேரங்களில் ஆண்டவருடைய ஃபெலோஷிப் இல்லைன்னா, ஆண்டவரோட ஒரு தொடர்பு இல்லாமல், if you don't have that kind of fellowship with your God, bringing all those offerings or bringing all those sacrifices or coming to the church every Sundays or every assemblies, God doesn't like it. நாம் கொண்டு வருகிற எல்லாவற்றையும் கர்த்தர் ஏற்றுக்கொள்வார் என்று அர்த்தமல்லை. காயினும் கொண்டு வந்தான், ஆபேலும் கொண்டு வந்தான். இருவரும் காணிக்கையை கர்த்தருக்கு தான் கொண்டு வந்தார்கள். ஏன் பெண் காயினுடைய காணிக்கையை கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை? I cannot live a hypocritic life. When God says I want you, I cannot substitute that. எனக்கு ஆண்டவருக்கு நான் தேவை என்று சொல்லுகிற பட்சத்திலே என்னுடைய காணிக்கைகளை கொண்டு அதற்கு நான் ஈடுபடுத்த முடியாது. When God expects me, என் தேவன் எதிர்பார்க்கிறது என்னையும் என் உறவையும் தான். நீ மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பாய். நான் பிள்ளை வளர்த்து ஆதரித்தேன். இதுதான் வேதம் சொல்லுகிறது. பல நேரங்களில் I don't know whether this might be a strong one, but still கர்த்தர் என்னிடத்தில் எதிர்பார்க்கிறதை நான் செய்வதற்கு எந்தளவு ஆயத்தமாயிருக்கிறேன். இட் இஸ் வெரி பர்சனல். நம்மை நாமே நிதானித்து பார்க்க வேண்டிய ஒரு இடம். சூழ்நிலைகள் அப்படி தான் இருக்கும். பல நேரத்தில் ஆண்டவரே சூழ்நிலையிலிருந்தே கர்த்தர் நம்மை தூக்கி வந்தார். இன்னும் நான் சூழ்நிலை பற்றி ஏன் குறை சொல்ல வேண்டும்? நான் செய்யக்கூடாதுதான் என்று நினைக்கிறேன். பட் ஸ்டில் தட் இஸ் நாட் த வே. என் ஆண்டவர் என்னை கழுவி என்னை சுத்திகரித்திருக்கிறார். எனக்கு அவர் தகப்பனாக இருக்கிறார். அப்பா பிதாவை என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரத்தின் ஆவி எனக்கு தந்திருக்கிறார். நான் இன்னைக்கு தைரியமா போய் என் அப்பா பிதாவே என்று கூப்பிட முடியும். அந்த கிருபை எனக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் நான் அப்பா பிதாவேன்னு வாயால சொல்லிட்டு இருக்கேன். என் இருதயமோ அவரை விட்டு பல நேரங்களிலே தூரமாய் சென்றதை அறியாமல் இருக்கிறேன். நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால்
தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. Stop bringing me meaningless offering. I cannot bear your worthless assemblies. They have become burden to me. வேதம் சொல்லுகிறது, நான் இனி அதை சகிக்க மாட்டேன். அவைகளை சுமந்து இளைத்து போனேன். அவைகளை சுமந்து இளைத்து போனேன். என் ஆண்டவர் இவ்வளவு தூரம் என்னை குறித்து வேதனைப்படுற லெவலுக்கு நான் வச்சுக்கணுமா? என்னை உண்டாக்கின ஆண்டவர், என்னை வழி நடத்தின ஆண்டவர், என்னை சுமந்து வந்த ஆண்டவர், என்னை கழுவி சுத்திகரித்த ஆண்டவர், என்னை பரிசுத்தப்படுத்தின ஆண்டவர், என்னை நீதிமானாக்கின ஆண்டவர், எனக்கு சுகத்தை தந்த ஆண்டவர், என்னை ஆசீர்வதித்த ஆண்டவர், என்னை நடத்தி வருகிற ஆண்டவர், சுமந்து இளைத்து போனேன் என்று சொல்லுகிறார். உண்மை நாமே நிதானித்து பார்ப்போம். நான் எங்கே இருக்கேன், எப்படி இருக்கிறேன்? ஒருவேளை இப்படிப்பட்ட ஒரு மாய்மாலமான வாழ்க்கை, ஐம் சாரி டு யூஸ் திஸ், மாய்மாலங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுறதுக்கு ஐம் சாரி ஃபார் இட், பட் ஸ்டில் ஒருவேளை அப்படி ஒரு வாழ்க்கை நான் வாழ்ந்துட்டு இருப்பேன்னு சொன்னால் என்னால் நன்மையானதை அனுபவிக்க முடியாது. நான் அனுபவிப்பேன், ஐ கேன் என்ஜாய் பட் ஐ வில் நாட் கெட் த பெஸ்ட் அவுட் ஆஃப் மை காட். I can enjoy, I can still enjoy, I can be fed. நான் என்னால் சாப்பிட முடியும், நல்லா ட்ரெஸ் பண்ண முடியும், நல்லா வாழ முடியும், ஏதோ வாழ்க்கை 60 வருஷம் 70 வருஷம் நிம்மதியாக வாழ்ந்துட்டு போயிட முடியும். ஆனால் சிறந்ததை, என் ஆண்டவர் எனக்கு வைத்த ஆசீர்வாதத்தை என்னை ஒரு நாளும் அனுபவிக்க முடியாது. என் ஆண்டவர் எனக்கென்று நியமித்து வைத்தவைகளை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நான் மனம் பொருந்தி செவி கொடுத்து என் பிள்ளைகளை நான் வளர்த்து ஆதரித்தேன் என்று சொல்லுகிற என் ஆண்டவருடைய சத்தத்திற்கு செவி சாய்த்தால் மாத்திரமே அவருடைய சித்தத்தை என்னால் செய்ய முடியும். 16வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, உங்களை கழுவி சுத்திகரியுங்கள், உங்கள் கிரியையின் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள், நன்மை செய்ய படியுங்கள், நியாயத்தை தேடுங்கள், ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளைகளின் நியாயத்தையும் விதவையின் வழக்கையும் விசாரியுங்கள். ஒருவேளை நான்லாம் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் அடுத்த வசனம் சொல்லுது, வழக்காடுவோம் வாருங்கள். Come, let us reason together. இல்லை, என் வாழ்க்கை கரெக்டு தான். யூ cannot judge your life. Your God, he sees you. உன் ஆண்டவர் உன்னை பார்த்து கொண்டு இருக்கிறார். எல்லாவற்றையும், உன் அந்தரங்கத்தையும் பார்த்து கொண்டு இருக்கிறார், உன் வெளியரங்கத்தையும் பார்த்து கொண்டு இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், வழக்காடுவோம் வார்னு சொல்லி அங்கே முடிச்சுட்டு போல அவர், உங்கள் பாவங்கள் சிவேர் என்று இருந்தாலும் உறைந்த மலையை போல வெண்மையாகும், அவர்கள் இரத்தாம்பர சிவப்பா இருந்தாலும் பஞ்சை போல. வா, பேசி தீர்த்துப்போ, இன்னைக்கு பேசி தீர்த்துப்போ. You want to eat the best of this land. இந்த தேசத்தின் நன்மையானதை நீ புசிக்கணும்பா. வா, நம்ம உட்கார்ந்து பேசுவோம், வழக்காடுவோம் வாருங்கள். இன்னைக்கு ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துடும். மனம் பொருந்தி செவி கொடுத்தால், willing and obedient, தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். நீ மனம் பொருந்தி செவி கொடுக்க வேண்டும். மனம் பொருந்துதல், எனக்குள்ள முதல்ல அந்த வாஞ்சை இருக்கணும். I have to be willing to do that. எனக்குள்ள அந்த வாஞ்சை இருக்கும் பொழுது நான் மனம் பொருந்தி நான் செவி சாய்த்தனே ஆகில். தேவன் எனக்கு சொல்லுகிறவைகளுக்கு, தேவனுடைய சத்தத்தை கேட்பதற்கு என் செவிகளை நான் திறந்திருப்பேனே ஆகில். நான் மனம் பொருந்துகிற பட்சத்திலே என் செவிகள் தேவனுடைய சத்தத்திற்கு திறந்திருக்குமே ஆகில், நான் கீழ்ப்படிவேனே ஆகில், தேசத்தின் நன்மையை நான் அனுபவிக்க முடியும். எத்தனை பேர் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எனக்காக அவர் எல்லாவற்றையும் கொடுத்து விட்டார். எனக்கு என்னுடைய பாவத்திற்காக அவர் சிலுவையில் மறித்து விட்டார். இனிமேல் நான் பாவி அல்ல, என்னை நீதிமான் ஆக்கி இருக்கிறார். ஆமென். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் என்னை வழி நடத்தின ஆண்டவருக்கு ஒன்றே தான் அந்த காலவேளை நம்ம செய்ய போகிறோம். I'm going to be willing and obedient. நான் ஆண்டவரே மனம் பொருந்தி உம்முடைய சத்தத்திற்கு செவி சாய்க்க போகிறேன். இனி தேசத்தின் நன்மை என்னுடையது. தேசத்தின் நன்மை, தேசம் பாழாய் கிடக்கும் பொழுது நான் எப்படி நன்மையை அனுபவிப்பது அல்ல, தேசம் எப்படி இருந்தாலும் உன்னை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம். ஒருவேளை நாட்டில் நிலவரம் நல்லா இல்லையே, உன்னை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம். அது எங்க இத்தனை பலவீனங்கள், இத்தனை சுகவீனங்கள், உன்னை பாதுகாப்பது கர்த்தருக்கு பிரியம். ஆமென். வாதை உன் கூடாரத்தை அணுகாதுன்னு ஏதோ சும்மா டயலாக் சொல்லிட்டு போல உன் ஆண்டவர் கூடாரத்தை அணுகாதபடிக்கு இந்த மட்டும் பாதுகாத்து வந்தாரே, பொல்லாப்பு நேரிடாதபடிக்கு கிருபையாய் வழி நடத்தினாரே. நீ
மனம் பொருந்தி செவி கொடுத்தால், ஒருவேளை செவி கொடுக்காத பட்சத்திலே என் ஆண்டவர் இவ்வளவு தூரம் செய்வார்னு சொன்னா, ஒருவேளை நான் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் என் ஆண்டவர் என்னை எவ்வளவாய் நடத்தி கொள்ள முடியும். அவர் எனக்காக வைத்திருக்கிற உயரம் இது அல்ல. நான் இன்று பார்த்து கொண்டிருக்கிற உயரமோ, நான் இன்று இருக்கிற இந்த ஸ்தானமோ, இது தேவன் ஒருவேளை எனக்கு நியமித்த ஒன்றாய் இருக்காது. இதையும் விட சிறந்ததை ஒருவேளை என் ஆண்டவர் வைத்திருப்பார் என்று சொன்னால் அதை ஏன் நான் பெற்றுக்கொள்ளக்கூடாது? மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பாய். எல்லாரும் ஒரு நிமிஷம் எழுந்து நிற்போமா? கேன் வி கமிட் அவர் வேஸ் டு ஃபாலோ ஹிம்? தேவனுடைய சித்தத்தை, தேவனுடைய வழிகளை பின்பற்றும்படிக்கு நம்மை ஒப்பு கொடுப்போமா? தேவனுடைய நன்மையை பெற்றுக்கொள்ளும்படிக்கு எல்லாரும் உங்களுடைய கண்கள் மூடப்பட்டு இருக்கட்டும். கரங்களை வானத்திற்கு நேராக உயர்த்தி உங்களுடைய சூழ்நிலைகளை நீங்கள் அறிந்திருப்பீங்க. யூ நோ அபவுட் யுவர் செல்ஃப் பர்சனலி. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே எந்தெந்த பலவீனங்களை கர்த்தர் எங்களை விட்டு அகற்ற வேண்டுமோ அதை கர்த்தர் எங்களை விட்டு நீக்கும்படியாய். தேவனுடைய வாழ்க்கையில என்ன செய்ய சித்தமாக இருக்கிறாரோ அதை செய்வதற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன். எல்லாருடைய கண்களை மூடப்பட்டிருக்க கரங்களை வானத்துக்கு நேராக வைத்து, ஆண்டவரே நீர் என்னை வளர்த்து ஆதரித்தீர். ஆண்டவரே உம்மை மறந்து வாழ்ந்த நாட்களை மன்னியும். ஆண்டவரே உம்மை விட்டு தூரம் போன நாட்களை மன்னியும். ஆண்டவரே உணர்வில்லாமல் வாழ்ந்த நாட்களை மன்னியும். ஆண்டவரே கர்த்தரை விட்டு பின்வாங்கி போனவைகளை மன்னியும். சொல்லுங்களேன், எல்லாருக்கும் சத்தம் உயரட்டுமே. ஜெபம் பண்ணலாமே கொஞ்ச நேரம். கொஞ்சம் வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. உமக்கு எல்லாரும் கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருங்க. ஆண்டவரே நீர் பெரியவர் அப்பா. நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். சுகந்த வாசனையா, சுகந்த வாசனையா, வேண்டாத பலவீனங்கள், வேண்டாத பலவீனங்கள் அப்படியே உறைந்து போய் இருக்கிறீங்க. இது உறைந்து போய் அப்படியே விழுறதில்ல. இது உற்சாகமான பலியாக நம்மை ஒப்புக் கொடுக்கிற ஒரு தருணம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தெளிவாக, சுருக்கமாக இருந்தால் ரொம்ப தெளிவா இந்த நாளின் தேவையை ஆண்டவர் அவருடைய வார்த்தை மூலமாக சந்தித்தார். ஹல்லேலூயா.
பலி, ஆராதனை பலி. நாம் கூடியிருப்பது, நாம் வந்திருப்பது பலி செலுத்த. அது தேவன் அங்கீகரிக்க வேண்டும். சுகந்த வாசனையாக நம்முடைய நிலை எப்படி இருக்கு? கொஞ்சம் யோசிச்சு பாரு. பிரசங்கத்தை கேட்டோம், பாட்டு பாடணும், காணிக்க கொடுத்தோம், நான் போறோம். கொஞ்சம் யோசிச்சுட்டு போவோம். மனம் பொருந்தி செவி கொடுத்தால், நீ மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை நீ அனுபவிப்பாய். சூழ்நிலை எப்படி இருந்தாலும் பரவாயில்லைங்க. எந்த சூழ்நிலைக்கும் பாதகமாகவோ சாதகமாகவோ சூழ்நிலை இருக்கலாம். தேவன் சூழ்நிலைகளுக்கு அப்பாற்பட்டவர். உன்னையும் என்னையும் தன்னுடைய பிள்ளைகளாக தெரிந்து கொண்டார். அதற்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்து அவர் தெரிந்து கொண்டார். விட்டுவிட மாட்டார். நீ எப்படி இருந்தாலும் உன்னை விடமாட்டார். ஆனா நீ எப்படி இருக்கிறாய் என்பது மிக மிக முக்கியம். உன்னை சீழ்பதுக்க வேண்டிய காரியங்கள் அநேகத்தோடு வந்து அப்படியே நிற்கிறோம். வந்து பாடுறோம், எல்லாம் செய்யறோம், காணிக்க கொடுக்கிறோம். யாரும் பரிசுத்தவான் அல்ல, யாரும் பரிசுத்தவான் அல்ல. ஆனால் ஆண்டவர் உன்னை ஆக்கி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. விட்டு விட மாட்டார். இளையகுமாரனுடைய சரித்திரத்தில் வாசிக்கிறோம். அவன் தகப்பனை விட்டு ஓடி போயிட்டாங்க. சண்டை போட்டு பணத்தை எல்லாம் வாங்கிட்டு போய் தூரத்துல போய் தன் நண்பர்களோடு வேசிகளோடு பணத்தை செலவழிச்சான். கஷ்டப்பட்டு தகப்பன் சம்பாதிச்ச எல்லாவற்றையும் மகன் செலவழிச்சான். மறக்கல, அவரு விட்டுடல. ஒரு நாள் வந்தான், மனம் பொருத்தி வந்தான், ஏற்றுக்கொண்டார். அவனுக்கு ஒரு பெரிய விருந்தை ஆயத்தம் பண்ணினார். கொஞ்சம் யோசிச்சு பாரு. இந்த காலை வேலை பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எங்கேயோ இருந்தோம், எங்கேயோ இன்று விழுந்து கொண்டிருக்கிறோம். அதற்காக அல்ல, ஒரு நோக்கத்தோடு உன்னை உண்டாக்கினவர், ஒரு நோக்கத்தோடு உனக்காக ரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுத்து மீண்டும் ஏற்படுத்தி இருக்கிற தேவாதி தேவன் கத்தாதி கத்தர் நம் நடிகள் இருக்கிறார். உன்னை பார்க்கிறாருங்க, உன்னை எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. வழக்காடுவோம் வாருங்கள். நீ உனக்காக என்ன வழக்காட முடியும்? ஒப்புக்கொடு. ஒரு விசை கூட உகந்த காணிக்கையாய் கரங்களை உயர்த்தி, முடிஞ்ச 2 கரங்களையும் உயர்த்துங்க. ஆண்டவரே, இது நல்ல தருணங்க. இட்ஸ் தி பெஸ்ட் டைம். அல்லேலூயா. நீ 1.5 மணி நேரம் 1.25 மணி நேரம் செலவழிச்சிருக்கலாம். ஆனா அதோடைய சரத்து இந்த தருணம், இந்த நிமிஷத்தில். எல்லாரும் கரங்களை உயர்த்தி, கரங்களை உயர்த்தி, lift your hands up, put your hands up. நல்ல கரங்களை உயர்த்தி. உகந்த காணிக்கையா ஒப்பு கொடுத்தேனையா, உள்ளத்தினோடு துணிந்து என்னை ஒப்புக் கொடுத்தேனையா, சுகந்த வாசனையா. ஆண்டவரே, நீர் முகத்து மகிழ்ந்து மகிழ்மையா, சுகந்த வாசனையா, முகந்து மகிழ்மையா. எங்கள் நல்ல ஆண்டவரே, எத்தனை நல்லவர் நீர், வல்லவர், போதுமானவர் மாத்திரமல்ல, எத்தனை நல்லவர் ஆண்டவரே. என்னையும் நேசிக்க, என்னையும் ஏற்றுக்கொள்ள எத்தனையோ மாய்மாலங்கள் ஆண்டவரே, எத்தனையோ மாறுபாடான ஜீவியங்கள் ஆண்டவரே. இருந்தாலும் உம்முடைய சமூகத்தில் வரும்போது என்னை ஏற்றுக்கொள்கிற கர்த்தர், நான் எப்போதும் வந்தாலும் கிட்டிச் சேரத்தக்க என்னுடைய கண்மலையாய் இருக்கிற தேவன், உங்களுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்ல, மனம் பொருந்தி செவி கொடுக்க எங்கள் ஒவ்வொருவர்களுக்கும் நீர் உதவி செய்ததற்காக ஸ்தோத்திரம். அப்படியே நாங்கள் அதை காத்துக்கொள்ள உதவி செய்யும். தேசத்தின் நன்மையை நாங்கள் அனுபவிக்கணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நாங்கள் அனுபவிக்கணும் ஆண்டவரே. உமக்கென்று தெரிந்து கொண்டவர் உம்முடைய எல்லாவற்றையும் நாங்கள் தொடர்ந்து
அனுபவிக்க, உம்மை மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, வசனத்தை எங்கள் மத்தியில் போதித்த உம்முடைய அடியானுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் இன்னும் அதிகமாக அவரை ஆசீர்வதித்து அநேக ஆயிரங்களுக்கு ஆண்டவரை உபயோகியும். வந்த ஒவ்வொருவர்களுக்காக ஸ்தோத்திரம். வசனத்தை கேட்ட ஒவ்வொருவர்களையும் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். அதன்படி நடக்க கிருபை தாங்க ஆண்டவரே, கிருபை தாங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் சமாதானமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்றும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை வரை நிலைத்து நீடித்திருப்பதாக எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். Praise the Lord. Hallelujah. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.